டே 3 இன்றைக்கான மனன வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. நம்ம லைஃப்பில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அதை முடிச்சுக்கிறேன். நம்ம லைஃப்பில் வந்து சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எல்லாமே வந்து நமக்கு எதுவாக நம்ம நடக்காது. ஏன்னா நம்ம அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம யோசிப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஏ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். 2 இயர்ஸ் நான் அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். நான் அதில் வந்து சின்சியராகவே நான் ட்ரை பண்ணேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவேன், மெயின்ஸ் கிளியர் பண்ணுவேன். எனக்கு கடைசியில் எனக்கு இன்டர்வியூ போயிட்டு எனக்கு கிராக் ஆகாது. ஸோ அது வந்து எனக்கு நான் அந்த கேஸ்ட் பேசிஸ் அதெல்லாமே அந்த கோட்டா அதெல்லாமே சொல்லி நான் வந்து எனக்கு கிடைக்கல, அவ்வளோதான். ஸோ 2 இயர்ஸ் கழிச்சும் எனக்கு கிடைக்காததுனால நான் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு நான் ஓகே நம்ம இதுக்கு மேலே நம்ம இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், நம்ம வேறு ஏதாவது ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ரிக்ரெட்டு. நான் 2 இயர்ஸ் வந்து அதில் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் ரொம்ப தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் அது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு நான் என்னுடைய சுச்சுவேஷனை பார்க்கும் பொழுது நான் இன்றைக்கி ஒரு ஐடி கம்பெனியில் நான் ஒரு டெக்னிக்கல் லீடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சேலரி வைஸ் அண்ட் லொக்கேஷன் வைஸ் எனக்கு ஓகே தான். ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். நான் வந்து அந்த டைமில் எனக்கு ஹோப்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் காட் ஹேஸ் கிவன் மீ அ ஃப்யூச்சர். மை ஃப்யூச்சர் வாஸ் இஸ் இன் கண்ட்ரோல். அதனால் நம்ம அந்த டைமில் ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லனாலும் இருக்கலாம். இப்போது வந்து உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஒன்று அதை வந்து தாங்கிறதுக்கு தேவன் வந்து நமக்கு பேக்கப் பிளான் கண்டிப்பாக வச்சுருப்பார். ஆகையால் நம்ம மனம் தளராமல் நம்ம தேவனை வந்து இறுக்கமாக நம்ம பற்றி கொள்ளணும். ஆகையால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குதுன்னு நம்ம நம்பணும், உறுதியாக நம்பணும்.